எனது பெயர் முகமது முர்சி. ஒரு விவசாயியின் மகனாகப் பிறந்து எகிப்தின் முதல் ஜனநாயக அதிபரான கதையை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். இந்த பயணத்தில் போராட்டங்கள், தியாகங்கள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் இருந்தன. ஆனால் என் இதயம் எப்போதும் என் மக்களுக்காக, நீதிக்காக, சுதந்திரத்திற்காக துடித்தது. நான் எகிப்தின் சார்கியா மாகாணத்தில் உள்ள அல்ஷா கிராமத்தில் பிறந்தேன். என் தந்தை ஒரு விவசாயி. சிறுவயதிலேயே குரான் மற்றும் இஸ்லாமிய அறிவியலைக் கற்றேன். பின்னர் கெய்ரோ பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து அமெரிக்காவில் முனைவர் பட்டம் பெற்றேன். கலிபோர்னியாவில் உள்ள நாசாவில் பணிபுரியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் என் இதயம் எகிப்தோடு இருந்தது. தாய்நாட்டுக்குத் திரும்பி சனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரானேன். இந்தக் காலத்தில் முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தில் சேர்ந்தேன். இந்த இயக்கம் சமூக நீதி, மதச்சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக போராடியது. 2005இல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் முஸ்லிம் சகோதரத்துவ உறுப்பினராக இருந்ததால் அரசாங்கம் என்னை கைது செய்தது. சிறையில் அடைக்கப்பட்டாலும் என் உறுதி தளரவில்லை. 2011இல் எகிப்தியர்கள் முபாரக்கின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். இந்த அரபு வசந்தம் புரட்சியால் ஹொஸ்னி முபாரக் பதவி விலகினார். 2012இல் நான் எகிப்தின் முதல் ஜனநாயக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பொருளாதார பிரச்சினைகள், அரசியல் பிளவுகள் மற்றும் இராணுவத்தின் எதிர்ப்பு ஆகியவற்றை எதிர்கொண்டேன். நான் நீதி, சமத்துவம் மற்றும் அனைவரின் உரிமைகளை நிலைநாட்ட முயன்றேன். ஆனால் ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் இராணுவம் என் மீது கடும் எதிர்ப்பைத் தொடுத்தன. 2013இல் இராணுவப் புரட்சி மூலம் நான் பதவியில் இருந்து நீக்கப்பட்டேன். என்னை ஆதரித்த ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்டு அரசியல் குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டேன். நீதிமன்றில் நான் என் நாட்டையும் மக்களையும் நேசித்தேன் என்று கூறினேன். ஆனால் எனக்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே மாரடைப்பால் மரணமடைந்தேன்.